நடிகர் வடிவேலு மற்றும் சிங்கமுத்து இருவரும் படங்களில் ஒன்றாக பல ஹிட் காமெடிகளில் நடித்தவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு நடுவில் தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக மோதல் இருந்து வருகிறது. நடிகர் சிங்கமுத்து அளிக்கும் பேட்டிகளில் வடிவேலு பற்றி பல்வேறு விஷயங்களை கூறி வருகிறார். இந்நிலையில் வடிவேலு சமீபத்தில் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சிங்கமுத்து தன்னை பற்றி துளிக்கூட உண்மையில்லாத பொய்களை அவதூறாக பேசி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். தனது பெயரை கெடுக்கும் வகையில் பேட்டி கொடுத்து வரும் சிங்கமுத்துக்கு மான நஷ்ட ஈடாக 5 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று நடிகர் வடிவேலு கேட்டிருக்கிறார். கடந்த முறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிங்கமுத்து பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிங்கமுத்து தரப்பு வழக்கறிஞர் கால அவகாசம் கோரியிருந்தார். வக்காலத்து தாக்கல் செய்ய இருப்பதாக கால அவகாசம் கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு 2 வாரங்கள் அவகாசம் கொடுத்து அதற்குள் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் வடிவேலு மற்றும் சிங்கமுத்து இருவரும் படங்களில் ஒன்றாக பல ஹிட் காமெடிகளில் நடித்தவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு நடுவில் தற்போது கருத்து வேறுபாடு காரணமாக மோதல் இருந்து வருகிறது. நடிகர் சிங்கமுத்து அளிக்கும் பேட்டிகளில் வடிவேலு பற்றி பல்வேறு விஷயங்களை கூறி வருகிறார். இந்நிலையில் வடிவேலு சமீபத்தில் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சிங்கமுத்து தன்னை பற்றி துளிக்கூட உண்மையில்லாத பொய்களை அவதூறாக பேசி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். தனது பெயரை கெடுக்கும் வகையில் பேட்டி கொடுத்து வரும் சிங்கமுத்துக்கு மான நஷ்ட ஈடாக 5 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என வடிவேலு கேட்டிருக்கிறார். கடந்த முறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிங்கமுத்து பதிலளிக்க உத்தரவிடப்பட்டு இருந்தது. ஆனால் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிங்கமுத்து தரப்பு வழக்கறிஞர் கால அவகாசம் கோரியிருந்தார். வக்காலத்து தாக்கல் செய்ய இருப்பதால் அவகாசம் அவர் கேட்டிருக்கிறார். அதனால் அதற்கு 2 வாரங்கள் அவகாசம் கொடுத்து அதற்குள் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சிங்கமுத்து மற்றும் நடிகர் வடிவேலு இருவரும் படங்களில் ஒன்றாக நடித்து பல படங்களில் காமெடிகளில் ஹிட் கொடுத்தவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு நடுவில் தற்போது பல கருத்து வேறுபாடு காரணமாக மோதல்கள் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. நடிகர் சிங்கமுத்து அளிக்கும் பேட்டிகளில் வடிவேலுவை பற்றி பல்வேறு விஷயங்களை அவதூறாக கூறி வருகிறார். இந்நிலையில் வடிவேலு சமீபத்தில் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் சிங்கமுத்து தன்னை பற்றி துளிக்கூட உண்மையில்லாத பல பொய்களை அவதூறாக பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தனது பெயரை கெடுக்கும் வகையில் பேட்டி கொடுத்து வரும் சிங்கமுத்துக்கு மான நஷ்ட ஈடாக 5 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என நடிகர் வடிவேலு சிங்கமுத்துவிடம் கேட்டிருக்கிறார். கடந்த முறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிங்கமுத்து பதிலளிக்க உத்தரவிடப்பட்டு இருந்தது. ஆனால் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிங்கமுத்து தரப்பு வழக்கறிஞர் கால அவகாசம் கோரியுள்ளார். வக்காலத்து தாக்கல் செய்ய இருப்பதாக அவகாசம் அவர் கேட்டிருக்கிறார். அதனால் அதற்கு 2 வாரங்கள் அவகாசம் கொடுத்து அதற்குள் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.